நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு 2025 விண்ணப்பதாரர்களிலிருந்து இணைய வழி விண்ணப்பத்திற்கு வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஊதிய விகிதம் 18,200 to 67,100. அறிவிக்கை தேதி வந்து இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 21/8/2025 இணைய வழி விண்ணப்பம் துவங்குறதுக்கான டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா இணைய வழி விண்ணப்பம் துவங்கும் தேதி 22/8/2025. இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 21/9/2025 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பித்த பின்னர் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 25/9/2025 நீங்கள் திருத்தம் ஏதாவது இருந்தால் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கான தேர்வு எழுத்து தேர்வு நடைபெறும் தேதியுமே வந்து பார்த்திங்கன்னா 9/11/2025 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் என்னென்ன மாதிரியான வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் 2833 வேக்கன்சிஸ் வந்துருக்கு. அதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2833. அதில் இப்போ டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க. டபுள் ஸ்டார் வந்து போட்டிருந்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, காவல்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் MS நம்பர் 388 ஹோம் டிபார்ட்மெண்ட் இதில் குறிப்பிட்டுள்ளவாறு பணி அமர்வு செய்யப்படுவதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிங்கிள் ஸ்டார் வந்து ஒரு சிலர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்னென்னா பழங்குடியினர் ST பற்றாக்குறை காலிப்பணியிடங்கள் விவரம் விரிவான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை 2ஆம் நிலை சிறை காவலர் வந்து பார்த்திங்கன்னா 142 ஆண்கள், பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 38, மொத்தம் 180 கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2ஆம் நிலை காவலருக்கு வந்து அவங்க சரியாக அதை பிரித்து கொடுக்கல. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா 631 ஆண்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கான சிறப்பு ஒதுக்கீடுமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வார்ட்ஸ் கம் டிபெண்டன்ட்டு 2ஆம் நிலை காவலர் 10%, 2ஆம் நிலை காவலர் சிறை காவலர் 10%, 9+1 இது மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸுமே நான் கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன். அதாவது இந்த இமேஜுமே நான் கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன். அதையும் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதிகளுக்கானது இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. வகுப்பு வாரி ஒதுக்கீடு தற்போதுள்ள விதிகளின்படி வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் சதவிகிதம் மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும். பல்வேறு பிரிவுகளைச் சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான இடஒதுக்கீட்டு விவரங்கள் விரிவான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து ஒன்றும் கொடுக்க வரல. நான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டேன். பட் இது வந்து ப்ரெஸ் ரிலீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஆன்லைனில் வந்து நாளைக்கோ இல்லை இந்த மணிக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு மேலேயோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.